செய்த கடவுளை 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வாறு இந்த அற்புதம் நடந்ததோ அதே அற்புதம் இன்று நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொருத்தவங்க சொல்ற சாட்சி மூலமாக இது வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சிக்கு ஒரு நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர், ஆக்சுவலா நான் ஒரு ரொம்ப பெரிய சாட்சி சொல்லணும். ரொம்ப லாங்காவும் இருக்கும். நான் முடிஞ்ச அளவு ஷார்ட்டா சொல்ல பார்க்குறேன். நான் இந்த ப்ரேயர் மீட்டிங்ல மோர் தென் 2.5 இயர்ஸா நான் இப்போ இருக்கேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங் பேஸ்ல வந்து எனக்கு என்ன சொல்றது, என்னோட தேவைகளுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். நிறைய ஆகுவேன், நிறைய லைக் என்ன ஒவ்வொரு இதுலயும் என்னோட தேவைக்காக தான் நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் 2 கவுன்சிலிங் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வந்து எனக்கு லைட்டா எனக்கு என்னோட புரிதல் ஆரம்பிச்சது. பட் செகண்ட் கவுன்சிலிங்ல உட்கார்ந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சது. நான் என்னென்ன பண்ணது அதெல்லாமே ரொம்ப தப்பா ப்ரே பண்ணியிருக்கேன். லைக் எப்படி ப்ரே பண்ணணுன்றது எனக்கு வந்து சிஸ்டர் 2 பேர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அத வந்து என்னோட பாத்தே டிஃபரெண்ட் ஆக்குனாங்க. பட் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், என்ன நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நாள். அந்த மாதிரி எனக்கு இதுன்னு என்ன ரொம்ப டீப்பா இன்டிமசில காட் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. எனக்கு அது லைக் என்னோட பிரச்சனைகள வந்து நான் வார்த்தைகள் மூலமா நான் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சேன். தாட்ஸ் வரும். என்னென்ன தாட்ஸ் அது இதுன்னு வரும். பட் நான் ஒவ்வொரு வார்த்தைகள் எனக்கு குடுத்த வார்த்தைகள அப்படியே யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம எதுனா வீட்ல நான்லாம் 9 மந்த் ஆகி பிரெக்னன்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டலே போகல பிரதர். எல்லாமே நான் வார்த்தைகளா வச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு குழந்தை கிடைச்சு இவ்ளோ நான் ஜேர்னில வந்து இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து நான் இந்த செகண்ட் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. நான் அப்போல இருந்து பிரதர் நான் என்னோட தேவைக்காக ப்ரே பண்ணவே இல்ல. நான் வந்து நன்றி சொல்லுவேன். ப்ரே பண்ணுவேன், நன்றி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றதே நன்றி தான். அவங்க கடவுள் எனக்கு ஓகே ஐ நோ காட் இஸ் ஒர்க்கிங் சம்திங் குட் ஃபார் மீ அப்படின்ட்டுன்னு என்னோட தேங்க்ஸ் சொல்லிட்டு ப்ரேயர்ல தான் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன். பைபிள் வேர்ஸ் சொல்லுவேன். ரொம்ப ஃபெய்த் நிறைய அதிகமா வந்துருச்சு பிரதர். எனக்கு அது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இப்போ இந்த அப்படியே நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கும் முன்னெல்லாம் வேலை கிடைக்கணும் திருப்பி இப்போ விட்டுட்டேன். காட் நோஸ் வென் டு கிவ், காட் டைமிங்ஸ் ஆர் குட் அப்படின்னு இருந்தனால எனக்கு 5 குழந்தைங்க இப்போ பிரதர். 5வது குழந்தை பிறந்து 3 மாசத்துல எனக்கு ரைட் டைம் என்ன என்ன அப்படி சொல்றேன்னு தெரியல. இது ஒரு கரெக்ட் டைம்ல எனக்கு அவர் வந்து என் குழந்தைகளையும் பார்த்து அவங்களையும் வளர்த்து விட்டு எனக்கு இப்போதான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஜாப் கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் டு காட், க்ளோரி டு காட். எனக்கு ரொம்ப இதா இருக்கு. பட் எனக்கு இந்த வேலை கிடைச்சது மட்டும் இல்ல பிரதர். எனக்கு அதுக்கு உண்டான என்னென்ன தேவைகளோ அவ்வளவும் காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், பிரதர் எனக்கு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு அதிகமா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது சத்தம் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு வேர்ட்ஸ் எனக்கு கேட்கும்போது ரொம்ப டீப்பா ஹைலைட் ஆனது வந்து டங்ல பேச சொல்லி குடுத்தாங்க பிரதர் அந்த கிளாஸ்ல. அந்த மீட்டிங்ல எனக்கு அது அது ரொம்ப நான் அத வந்து ரொம்ப அத இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டீப்பா அத எடுத்துட்டு அத நான் பிராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு 2 நாள்லயே நான் வந்து நெறைய மிராக்கிள்ஸ் பார்த்தேன் பிரதர். எங்க வீட்ல திடீர்னு ஒரு ஒயிட் டவ், இட்ஸ் நாட் பிஜன் பட் டவ் ரொம்ப ரேரா வர்றது. எனக்கு நெறைய சிம்ப்டம்ஸ் அதெல்லாம் எனக்கு புரியாமயே இருந்தது. அப்புறம் நான் சித்ரா கிட்ட கேட்டு நெறைய கிளியர் பண்ணிக்கிட்டேன். அது கிளியர் பண்ணி அத வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பிரதர். ரொம்ப அது கொஞ்ச நாள்லயே எனக்கு வந்து ஜாப் ஆஃபர் எனக்கு திடீர்னு தான் வந்தது. அதுவும் 2 நாள்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க பிரதர். நானே நினைச்சேன், நான் இவ்ளோ நாள் ஒண்ணுமே இல்லாம இருக்கனே, நான் எப்படி போய் வேலை பண்ண போறேன்? எப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்குமே அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ தேங்க்ஸ் டு காட் 2 வீக்ஸ் என்னோட ரிப்ளேஸ்மென்ட் அவங்க ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் கம்பெனி விட்டு போறாங்க. இந்த 1 வீக்
இந்த 2 வீக்குள்ள அவங்க குடுத்த ஹேண்ட் ஓவர நான் எடுத்து அந்த கம்பெனில டியூட்ரானமி 28:13ல சொன்ன மாரி, ஆண்டவர் எங்களை வாலாக்காமல் தலையாக்குவாங்கிற மாரி, எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன். முன்ன இருந்தத விட ரொம்ப ஒரு ஆஃபீசர் பொசிஷன். ப்ரொக்யூர்மென்ட் ஆஃபீசர். எனக்கு அந்த கம்பெனில அதோட ஃபுல்லாவே நான் தான் பொறுப்பு. அந்த மாதிரி அவ்ளோ பெரிய கம்பெனில அந்த ஒரு குரூப்ல, அந்த குரூப்போட ப்ரொக்யூர்மென்ட், பர்ச்சேசிங் ஃபுல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்றேன். எ எனக்கு தெரியல பிரதர். எனக்கு நான் பண்றேன்னா என்னன்னு எனக்கு சொன்னா நான் இல்ல சொல்லுவேன். என் மூலமா ஆண்டவர் வந்து எனக்கு ரொம்ப அவரோட சக்தி பிலிப்பியர் 4:13 அம் வித் ஹிஸ் கிரேஸ், வித் ஹிஸ் பவர் நான் வந்து ஒவ்வொன்னும் பண்ணிட்டு இருக்கேன். அ எனக்கு இப்போ 2, 3 நாளா என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். என்னடா என்னோட மேனேஜருக்கு நான் பேசுறது புரிய மாட்டேங்குது. என்னோட இங்கிலீஷ் பிகாஸ் அவங்க அரபிக்கா இருக்காங்கன்னு இன்னைக்கு நேத்தெல்லாம் புலம்பிட்டு போயிட்டேன். பட் அது தாட்ஸ் வரும்போதெல்லாம் ஐ ஃபைட். பிகாஸ் எனக்கு அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ஃபைட் பண்ண சொல்லிக் குடுத்தாங்க. நான் பிலிப்பியர் 13 4:13 அண்ட் டியூட்ரானமி 28:13 எனக்கு அதுக்கப்புறம் பிஎஸ்லாம் 27:1 நான் யாருக்கு லார்ட் இஸ் த லைட் அண்ட் சல்வேஷன் ஹூ ஷுட் ஐ ஃபியர் ஆஃப். நான் அதெல்லாம் சொல்லிட்டே போக போக அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல ஐ ஸ்டார்டட் டு ஃபைட். எனக்கு இன்னைக்கு கூட எனக்கு 2 வீக்ல எனக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சது பிரதர். ஐம் சோ ஐம் சோ தேங்க்ஸ் டு காட் அண்ட் க்ளோரி டு காட். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஸோ மச். எனக்கு கடவுள் நிறைய சொல்லிட்டே போகணும் பிரதர். பட் நான் அடுத்தடுத்து வர மீட்டிங்ல சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு காட். எனக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ, ஸ்பெஷலி வைஸ்லின் சிஸ்டர், எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகுனாங்க. இப்படிதான் ப்ரே பண்ணணும்ன்றது வந்து அந்த கவுன்சிலிங்ல எனக்கு ரொம்ப எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. ஐ ப்ரே ஃபார் ஹர் அண்ட் சித்ரா சிஸ்டர் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுங்க. இதுதான் இப்படிதான் ப்ரே பண்ணணும். இவ்வளவு நாள் ப்ரே பண்ணது தப்பு. நான் வேற எண்ணத்துல ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்கேன். எனக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சது. Thank you. praise Praise the the Lord. Lord. Glory to God. வாவ்! எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? கடவுள் நம்ம வாழ்க்கையில செய்றது. அவ்வளவு இன்னைக்கு சகோதரி சொன்னாங்க இல்லையா? 5 குழந்தைங்க ஆயிடுச்சு. கடவுள் அந்த ஏற்ற நேரம் அவங்களுக்கு வாரது வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண வச்சு, நான் கடவுள் அவங்களுக்காக வைத்திருக்க திட்டங்கள் இறை வார்த்தை சொல்லுது இல்லையா? நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றும், அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை என்று கேடு விளைவிக்கின்ற திட்டங்கள் அல்ல. அவங்களுக்காக வைத்த அந்த திட்டத்தின்படி கடவுள் எடுத்து வந்திருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்காத, அவங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு பொசிஷனில் கொண்டு வச்சு தாவீதை, ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக மாற்றி வழிநடத்தின அதே கடவுள் இந்த சூழ்நிலையில் இந்த பொசிஷனில் நல்லபடியாக அவங்க வேலையை செஞ்சு வித்தின் 2 வீக்ஸில் அப்ரிசியேஷன் வாங்குகிற அளவுக்கு கடவுள் உயர்த்தியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமாக அனைத்துக்கும் மேலாக அந்த என்ன சொல்ல ஒரு ஒரு நம்பிக்கையை ஆழப்படுத்துறதா இல்லை. எந்தெந்த இடங்களில் ஒரு ஃபெய்த்தே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் கடவுளுக்கு மேலே கடவுள் எனக்கு சொன்னதை செய்வார், அந்த ஒரு நம்பிக்கையில் பலப்படுத்தியிருக்காங்க, வழி நடத்திட்டு இருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Brother, and முக்கியமா நான் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்காக நான் ப்ரே பண்ணுவேன். ஏன்னா நான் நினைக்க முடியாத ஒரு வாழ்க்கைய வந்து எனக்கு இது மாற்றி கொடுத்துருக்கு. ஏன்னா இது எனக்கு கிடைச்ச மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப கைடன்ஸா நிறைய பேருக்கு போய் இது ரீச் ஆகணும். ஏன்னா பிரதர்ஸ் இது பண்றாங்க. இது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இது எனக்கு கிடைச்சதுக்கு ஐம் வெரி ப்ரவுட் அண்ட் தேங்க்ஸ் டு காட். இது என்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்த அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப நன்றி. என்னால முடிஞ்ச அளவு நான் அந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு நான் என்னோட ஊழியமா பண்ணுவேன். எனக்கு இன்னும் நான் இதை வந்து எவ்வளவு பேருக்கு ரீச் பண்ண முடியுமோ நான் அவளுக்கு பண்ணுவேன். I'll pray for all of the people. Thank you. கட்டாயம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இதுக்காக தான் எல்லாருக்குமே சொல்றது, நாம் இலவசமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் இறை வார்த்தையின் வல்லமையை. ஏன்னா அநேகருக்கு அதோட வல்லமை, இந்த இறை வார்த்தை உயிருள்ளது, இப்படி செயலாற்றுதுங்கிறது தெரியாத ஒரு இதில் நிறைய பேர் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தையோட வல்லமையை சகோதரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை அவங்களால காண முடிந்தது. நம்மளால் முடிந்த வரைக்கும் எடுத்து சொல்லுவோம். கடவுள் இன்னும் இன்னும் அற்புதமாய் செயல்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த
Praise the Lord, brother. Our sister. Praise the Lord, brother. Praise the Lord, sister. ஆம், இந்த நாள் 1ஆம் தேதி என் பேத்திக்கு பர்த்டே. இது 5வது பிறந்த நாள். அதுக்கு முந்தின நாள் நல்ல காய்ச்சல் அவளுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பாட்ட சொல்லுமா, நீ உனக்கு காய்ச்சல் சுகமானதுக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லி, உனக்கு தழும்பலால் உனக்கு காய்ச்சல் குணமா நன்றி இயேசுவேன்னு சொல்ல சொன்னேன் அவள்கிட்ட. என் பேத்தி அப்படி சொல்லிட்டே இருந்தா. திருப்பியும் அவளுக்கு படுத்த வரைக்கும் திருப்பியும் அவளுக்கு காய்ச்சல் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் அவள்கிட்டையும் திருப்பினே சொல்லுமா, அப்படி ஏசப்பா உடைய தழும்புகளால் காயங்களால் எனக்கு காய்ச்சல் குணமா நன்றி இயேசுவேன்னு சொன்னான். திருப்பி அடுத்த நாளும் பிறந்த நாளுக்கும் காய்ச்சல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு சாயங்காலம் ஈவினிங் நல்லா சரியாயிட்டு, குணமாயிற்று. ஏசப்பா கொடானு கோடி நன்றி, காய்ச்சல் குணப்படுத்தியது. Praise the Lord. கடவுள் எது அவங்களுக்கு விடுதலை கொடுத்தது? காய்ச்சல்ல இருந்து விடுதலை இல்லையா? நார்மலா நம்ம இதுகளை போகும்போது மருந்து மாத்திரைகள் அந்த ஒரு இதுகள் இருக்கும். ஆனால் இறை வார்த்தையை, இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்து விட்டேன் என அந்த வார்த்தையை அறிக்கையிடுகின்ற போது வார்த்தை விடுதலை கொடுத்தது. காய்ச்சலிலிருந்து இந்த மகளுக்கு முழுமையான விடுதலை கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise Lord, sister. தேங்க்யூ. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord, sister. Brother, சனிக்கிழமை எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு 4-5 நாளாவே உடல் எரிச்சல் இருந்தது, உடல் முழுவதும். அதுவும் நரம்பு பிரச்சனையும் 1 month இருந்தது. அதனால இடுப்பு பெயின், கால் பெயின், கால் வலி எல்லாமே இருந்துச்சு. அப்போ எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கையில எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இயேசுவின் தள்ளும்புலால் குணமாய் நன்றி இயேசுன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. நான் கூட்டிட்டு போகல. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண சொல்றேங்கன்னு சொன்னேன். அப்ப சனிக்கிழமை ப்ரேயர் பண்ணாங்க. அன்னையில இருந்து அப்பவுல இருந்து இது வரையும் உடல் எனக்கு எரியுதுன்னு சொல்லல, இடுப்பு பெயின், கால் பெயின் எதுவுமே இல்லையா, இல்ல நல்லா ஆயிட்டேன்னு சொல்றாங்க. ஏசப்ப தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவுக்கே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. விசுவசிப்பவன் தேவனின் மகிமையை காண்பான் இல்லையா சகோதரி? அவங்க உடம்புல எரிச்சல், அந்த கால் வலிகள், இடுப்பு வலிகள் எல்லாமே இருந்த நம்பிக்கையோடு ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு கடவுள் பதில் கொடுத்தார். அந்த ஜெபித்த மாத்திரத்திலிருந்து கடவுள் அந்த இடுப்பு வலியிலிருந்து, உடல் எரிச்சலிருந்து முழுமையான விடுதலையை கடவுள் கொடுத்திருக்காங்க. இந்த விடுதலையை தந்த கடவுளை கரங்களை தட்டுவத நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. God. Thank you Jesus. அப்பா அம்மாக்கு நன்றி. Praise Lord, sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறீங்க? Praise Lord. Praise Lord, sister. பிரேயர் தொடங்கும் முன்ன பையன் டியூஷன் போயிருந்தேன் மகன். போன நேரம் தலை வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கொண்டு விட்டுட்டு சொல்லிட்டு நான் தலை வலிக்குதான் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் அப்ப வந்தவன்கிட்ட பக்கத்துல இருந்து நீ துதிச்சுட்டு இப்படின்னு சொல்லிட்டு இங்க பாடல் இதாட்டு இருந்த நேரம் இயேசுவின் தழும்புகளால் என் தலை வலி தீர்ந்தது சொல்லு இப்படின்னு சொல்லிட்டு ஜோமாலை வச்சு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன்கிட்ட அது பிறகு விக்ஸும் போட்டு கொடுத்துட்டு போய் பாடு அப்படின்னு சொன்னேன். அது பிறகு ஜெபம் முடிஞ்சு இப்ப போய் கேட்டேன், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல தலை ஒண்ணு வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. நம்ம இதுதான் கடவுளோட வல்லமை இல்லையா? நம்ம அதை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. கடவுளை பிரைஸ் பண்ணி அவரை ஆராதிக்கும் போது அந்த இறை வார்த்தையை அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை வல்லமையினால எல்லா எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் கடவுள் அதிலிருந்து விடுதலை கொடுக்குறாங்க. இந்த மகனுக்கு அந்த தலைவலியிலிருந்து கடவுள் முழுமையான விடுதலை கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டுவர நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு God. அப்பா அம்மாக்கு நன்றி, நீங்க கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கவிதா சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். நேற்றுக்கு காலையில இருந்து எனக்கு வந்துட்டு தூங்கி எந்திரிச்சதுலேருந்தே நீர் சுருக்கு கடுமையாக இருந்தது. அப்போ அதுக்காக என்ன டாக்டர்கிட்ட போகணும்லாம் எனக்கு தோணலை. ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இறை வார்த்தையை தான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன்னு சொன்னேன். ஆனால் அதையும் தாண்டி இருந்தது. ஃபிசிக்கலாக தாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுத்தடுத்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டே எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு. அப்போ நான் சர்ச்சுக்கு போக வேண்டிய நேரம் வந்தது. அது வரைக்கும்
பயங்கர ஒரு ஹெவியா இருந்துச்சு நீர் சுருக்கு. கரெக்ட்டா அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் ரிலீவ் ஆன மாரி இருந்தது. நான் உடனே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தோனே திரும்பவும் நைட்டு ஒரு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பயங்கர ஹெவியா இருந்தது. ஒரு பெரிய ஒரு பேட்டில ஒரு போராட்டம் நடத்துன மாரி இருந்துச்சு. ஆனா, த எண்ட் ஆஃப் த டே ஒரு 2 மணி போல கம்ப்ளீட்டா அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்க போனேன். இன்னைக்கு காலையில எனக்கு வெளியில போக வேண்டிய வேலைகள்லாம் இருந்தது. அதுக்காக நானு நேத்திக்கு அதுக்கெல்லாம் நானு எந்த ஒரு இதுவும் செய்யல. கண்டிப்பா நம்ம இன்னைக்கு போவோம். அது முக்கியமான ஒரு வேலை. கண்டிப்பா போவோம் அப்படின்னு நெனச்சேன். இது இன்னைக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எனக்கு வந்துச்சு. நேத்திக்கு நைட் அதெல்லாம் வந்துச்சு. அது எல்லாத்தையும் டெலிவர் பண்ணி, அ ஒரு போராட்டத்த நடத்தி முடிச்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு இன்னைக்கு. அதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். பிரதர் இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, நம்மளோட போராட்டம் மனிதர்களோட அல்ல. ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த இதிலிருந்து நம்ம ஃபெய்த்லேருந்து கொண்டு வர்றதுக்காக, வெளியே கொண்டு வர்றதுக்காக தீவன் கொடுக்குற எல்லா தாட்டையும் உடைத்து அதை பயன் பண்ணி இறை வார்த்தையை அறிக்கையிட்டு போராடுகிற போது அந்த வார்த்தை செயலாற்றியது. சகோதரிக்கு அவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையான விடுதலையை கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையின் வல்லமையால் விடுதலை பெற்றிருக்காங்க. இந்த விடுதலையை தந்த அந்த கடவுளை கரங்களை தட்டுவர நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர். நம்ம பிரதர் கிளாஸ் எடுத்தாங்கல்ல, இப்ப கிளாஸ்ல வந்து கிருபையை பத்தியும் நம்ம திருச்சட்டத்தை பத்தியும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிடுச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord, glory to God. கடவுள் ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாள் அதில் கிளாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் ஒரு புதிய ஒரு புரிந்து கொள்வதற்கான அந்த இறை வார்த்தையின் உண்மைகளை புரிந்து கொள்வதற்கான கிருபையை கொடுத்துருக்காங்க. Praise the Lord, glory to God, praise. இறைவார்த்தையை பத்தி நம்ம பிரதர் சொல்லுவாங்கல்ல, வார்த்தை மூலம் விடுதலை உண்டு, வார்த்தையை சொல்லி அறிக்கையிடுங்கன்னு சொல்றாங்கல்ல, அது டோட்டல் முழுமை இதுலதான் இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இறைவார்த்தை ரொம்ப நம்பிக்கையோட அறிக்கையிடுவோம். நமக்குள்ள வல்லமை இருக்கு, செங்கடலை பிளந்த வல்லமை நமக்குள்ள இருக்குன்னு அந்த ஒரு நம்பிக்கை ஆழமாயிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி ஆண்டவருக்கு நன்றி. பிரதரை பயன்படுத்தி நன்றி. Glory to God. கடவுளுக்கு நன்றி. நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கலாம். ஆனா அந்த வார்த்தையின் மீது அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை வளர்றது அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதோ இந்த நாட்களில் அந்த வார்த்தையின் உண்மையும் அதன் ஆழங்களையும் அது எப்படி நம்ம எப்படி அதில் விசுவாசத்தில் வளருதுங்கிறத கடவுள் இந்த நாட்களில் உணர்த்தி இருக்காங்க. Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, brother. Praise the Lord, uncle. Praise the Lord, ma. அங்கிள், இந்த நவம்பர் 1ஆம் தேதி வந்து என்னுடைய பர்த்டே வந்தது. போன வருஷம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது 11ஆம் தேதி நவம்பர். அதுக்கப்புறம் என்னையும் அம்மாவையும் ஆண்டப்பா ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. இந்த புது வருஷத்தை வந்து பார்க்க ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி என்னோட வீட்டுல இருக்க எல்லாரையுமே ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. அது வழி நடத்திக்கிட்டே வர்றாரு ஆசீர்வாதமா. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. Praise the Lord, praise the Lord. லாஸ்ட் இயர் என்ன டிரான்ஸ்பிளான்ட் இருந்துச்சுமா? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அங்கிள். Praise the Lord. கடவுள் அதிலிருந்து முழுமையான விடுதலை கொடுத்துருக்காங்க இல்லையா புதிய ஒரு ஆண்டுல உங்களுக்கு? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுள் அந்த சகோதரிக்கு லாஸ்ட் இயர் நடந்த அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் திரும்ப கொடுத்துருக்காங்க. இந்த புதிய ஆண்டில் புதிய ஆண்டை கடவுள் காண செஞ்சுருக்காங்க. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுளை கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord. Daisy sister. Praise the Lord, brother. பிரதர், லாஸ்ட் வீக்ல வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் தோட்டத்துக்கு அந்த இதுக்கு போகும்போது அங்க இருக்க ஒரு வீட்டுல வந்து முன்னாடி வந்து ஒரு பாம்பு இருந்தது. எனக்கு வந்து கொஞ்ச நாளா முன்னாடி எதை எடுத்தாலும் பயப்படுவேன். கரப்பாம்பூச்சினாலும் ஹஸ்பண்ட் தான் கூப்பிடுவேன்.
அதை இது பண்ண ஆனா எல்லா விஷயங்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்ப நான் கடவுள் கோழை இல்லத்தில வல்லமை மாண்பும் கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை கொடுத்துள்ளார். நான் அந்த வார்த்தை ரொம்ப நாளா அறிக்கிட்டே இருக்கேன். ஸோ எல்லாத்துலயும் பயம் போச்சு. ஆனா பாம்பு அப்படின்றப்ப அதை நான் பயந்தல. ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு அந்த பயமே இல்லை. அவங்க என் ஹஸ்பண்ட் அந்த குச்சி எடுக்காங்க, நானும் அதை எடுத்து அடிக்கதான் போனோம். அதை போனோம். அப்ப பயம் இல்லாம அடிச்சிட்டோம். அது வந்துட்டு நான் அப்ப சொல்றப்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இந்த சிங்கத்தின் பாவம் மிரியன் மீது நடத்து செல்வேன், இளஞ்சிங்கத்தையும் மிரியன் பாவை மிதித்து செல்வேன். அந்த திருப்பால் 91:13 வந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தேன். சொல்லிட்டு அதை அடிச்சு தூக்கி போட்டு அதை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, அதை அடிச்சு தூக்கி போட்டாச்சு. அந்த அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன், ஹஸ்பண்ட் எப்பவும் என்னையும் அவரையும் அடிக்க விட மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பக்கத்துல வேலை பாக்குறாங்க, அவங்க அண்ணாங்களை கூப்பிட்டு அடிக்க சொல்லுவோம். அன்னைக்கு வந்துட்டு எந்த பயமும் இல்லாம அடிச்சுட்டு, அதுக்கு கடவுளுக்கு நன்றி. அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தது, தீங்கு இல்லாம பாதுகாத்ததுக்காக நன்றி. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஸோ நம்ம என்ன சொல்ல, நம்ம பழைய இயல்பில் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்த சூழ்நிலை, இன்னைக்கு இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்ம வாழும்போது கடவுள் அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துது இல்லையா? எனக்கு வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. அந்த வார்த்தையை அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் இந்த வார்த்தை பலப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையை மேற்கொள்ள கடவுள் நம்மளை பலப்படுத்தியிருக்கிறார். சகோதரி ஏன்னா அந்த பாம்பு அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்துட்டு இருந்த சூழ்நிலையில் இந்த பாம்பை அடிப்பதற்கான கூட அந்த அந்த பயம் இல்லாமல் அதை மேற்கொள்ள கடவுள் பலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, sister. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Praise the Lord. சாட்சிகள் இல்லை அப்படின்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்காங்க. பிரதர், ஆக்சுவலா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம்ல வந்து ஆண்டவரோட பிரசன்ஸ் உணர்ந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன் பிரதர். Praise the Lord, praise the Lord, glory to God, praise the Lord, sister. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லார்டுங்க பிரதர். Praise the Lord, sister. பிரதர், லாஸ்ட் டியூஸ்டே எனக்கு கவுன்சிலிங் இருந்தது, செகண்ட் கவுன்சிலிங்கு. அந்த டைமில் என்னோட ஒரு சிஏ சஸ்பெக்டட்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டமக்கில் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக மேரி சிஸ்டரும் பிரியா சிஸ்டரும் ப்ரேயர் பண்ணாங்க. அந்த நேரத்தில் மேரி சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு விஷன் வருது, ஏதோ ஒன்று வந்து புறா வந்து கொத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த ப்ரேயர் முடிகிறப்ப சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுறப்பவே எனக்கு வந்துட்டு 2 காலும் நடுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க பிரதர். ஏதோ ஒன்று என்னை விட்டு எடுத்து போகிற மாதிரி. அப்போ அந்த ப்ரேயர் முடிச்சப்போ சிஸ்டர் ஒரு விஷன் சொன்னப்போ நிஜமாவே அது ரிமூவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு என்னை விட்டு கடந்து போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதோ ஒரு மேகம் போல மூடின மாதிரி இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லாக நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. என்னை விட்டு போன மாதிரி எனக்குள்ள ஒரு சந்தோஷங்கிறது. Praise the Lord. அந்த பெயின் முற்றிலுமா போயிடுச்சா சிஸ்டர்? போயிடுச்சுங்க அது, போயிடுச்சுங்க. எனக்கு அந்த பெயினே நான் ஃபீல் பண்ணேன். கடவுள் அவர்களுக்கு அந்த ஒரு உடல் நடுக்கம், கால் வலிகள் அந்த இதிலிருந்து முழுமையான விடுதலை கடவுள் கொடுத்திருக்காங்க. இல்லைங்க, சாரிங்க பிரதர், கேன்சர் சஸ்பெக்டட் இன் ஸ்டமக். கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுல இருந்து எனக்கு அந்த ப்ரேயர் பண்றப்ப அதுல இருந்து அது எடுத்து போடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க பிரதர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கரங்களை தட்டி கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கேன்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல ஒரு இதில் இருந்ததுலேருந்து கடவுள் நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடு ஏறெடுத்த நமது விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து முழுமையான விடுதலையை கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த விடுதலை தந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, praise the Lord, sister. ஓகே, வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த இடத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சிகள் இல்லை அப்படின்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சகோதரர்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. Praise the Lord. Praise the Lord, sister. நான் இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு போற நேரம் பஸ்ல வந்து ஒரு தம்பி, ஒரு 34 வயசான தம்பிக்கும் கண்டக்டருக்கும் கொஞ்சம் மோதல் நடந்துட்டு இருக்கு. கண்டக்டர்கிட்ட தப்பே இல்லை, அந்த தம்பி தான் வந்து ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கான். நான் உடனே அந்த தம்பிக்கு சத்தம் போட்டேன். பஸ் நல்ல கூட்டம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருந்துச்சு.
தம்பி அவரு பேசுனதுல என்ன தப்பு இருக்கு தம்பின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப அந்த தம்பியை கொஞ்சம் கோவப்பட்ட உடனே அவங்க அம்மா, வயசான அம்மா ஓடி வந்து என்ன கையை பிடிச்சி பிள்ளை நான் அவனை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் சரணானா. அது நான் கொஞ்சம் டென்ஷன்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கொஞ்சம் புரிய வச்சேன். அந்த நேரத்துல இத்தனை ஆட்கள் மத்தியில் அவர் என்ன தப்பு பண்ணாரு, நீ இப்படி சத்தம் போட்ட அப்படின்னு உடனே அவன் சாரின்னு சொல்லி கண்டக்டர்ட்டையும் கேட்டுட்டான். திருப்பி அவனுடைய எல்லா ஸ்டோரி எனக்கு பஸ்ல இருந்தே கொஞ்சம் சொல்ல தொடங்கினான். பார்த்தா அவனுக்கு மன அழுத்த வியாதி ஓமன் நாட்டுல இருந்து 3 நாள் தான் சுருக்கமா சொல்றேன் பிரதர். ஓமன் நாட்டுல இருந்து வந்திருக்கான். மனசு அந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் போயிட்டு இருக்கான். 1 வாரமா ட்ரீட்மெண்ட் மாத்திரை முடிஞ்சிருச்சான். அந்த இதுக்காக அவங்க அங்க குழப்பம் ஆகிதான் அவன் அங்க வந்திருக்கான். திருப்பி அவனுக்காக அந்த பஸ்ல இருந்தே நான் கடவுள்கிட்ட தான் ஒப்படைச்சேன். ஆண்டவரே, இந்த மன அழுத்த வேதனால ஒரு வாலிப பையன் அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தம்பிக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, எனக்கு 34 வயசு ஆயிடுச்சு, நான் நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு திருமணமும் நடக்கல, எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப குழந்தையான அவன் பேச எல்லாமே குழப்பத்தில். நான் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்கு என்ன அந்த தம்பியை சந்திச்சு வச்சாரோ தெரியாது. அவன் இப்போ நான் அவன் தொடக்க நிலை பாருங்க. அவனுக்கு நாங்க லிங்க அனுப்பி கொடுத்துரு தம்பி, இந்த லிங்க்ல வா, நான் அவனுக்காக ஜெபிக்கலாம், நீ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுன்னு சொன்னேன். அவன் வரவே இல்லை. சரி, போக போக அவனோட வார்த்தை அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. இவனை போல மன அழுத்த வியாதினால எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. நான் ரொம்ப பாடப்பட்டிருக்கேன் அந்த தம்பியை நினைச்சு. அவனுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அவனுடைய ஜெபிக்கலாம் சிஸ்டர். நீங்க விதையை போட்டிருக்கீங்க, கண்டிப்பா ஆண்டவர் விளைய செய்வார். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய மனம் மாற்றமாகி நம்ம ஜெப வழிபாட்டுக்கு வந்து ஒரு பூரண சுகத்தை அவர் பெற்றுக்கொள்வார் சிஸ்டர். அந்த சகோதரர் பேர் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. லிபர்சன். லிபர்சன். ஓகே